அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மூப்பனாருடைய நினைவு நாள்ல அதிமுக பாஜக தலைவர்கள் இன்று ஒரே மேடையில் பங்கேற்றிருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் பழனிசாமி தான் என்று பாஜகவின் அண்ணாமலை முழங்கியிருக்கிறார். இதன் அடிப்படையில் விஜயோடைய வருகைக்கு பிறகு அதிமுக பாஜக தேர்தல் வியூகத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதா என்பதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு நாம நேர்பட பேசு நிகழ்ச்சியை கட்டமைச்சிருக்கோம். 2006 விஜயகாந்த் உண்டாக்கிய தாக்கத்தை 2026 விஜய் உருவாக்குவார். டிடிவி தினகரன், பழனிசாமியே அடுத்த முதல்வர், ஒரே மேடையில் ஒன்றிணைந்து முழங்கிய அதிமுக பாஜக தலைவர்கள். விஜய் உண்டாக்கும் தாக்கம் என்னவாக இருக்கும்? விஜய் விஷயத்தில் அதிமுக பாஜகவின் திட்டம் என்ன என்பது குறித்து அரங்கத்தில் நம்மோடு 4 சிறப்பு விருந்தினர்கள் இணைந்திருக்கிறார்கள். முன்னாள் எம்பி திரு KC பழனிசாமி அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி, அரசியல் விமர்சகர் திரு பொன்வில்சன், எழுத்தாளர் திரு ராம்கி. 4வருக்கும் வணக்கம். முதலாவதாக திரு ரவீந்திரன் துரைசாமி, பழனிசாமி குறித்தும் சரி, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகும் சரி, அண்ணாமலை என்ன பேசினார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு முதலமைச்சர் திரு பழனிசாமி தான் அப்படின்னு மேடையிலேயே முழங்கி இருக்கிறார். விஜய் அப்படின்ற போர்ஸ் வந்ததுக்கு பிறகு அவருக்குண்டான நெருக்கடியை இது காட்டுதா? இல்ல, அண்ணாமலை முதல்ல இபிஎஸ் வரக்கூடிய அன்னைக்கே ஸ்டேஜில் இருந்தார். அன்னைக்கே அமித்ஷா இதைத்தான் சொன்னார். அது மட்டுமல்ல, அதற்கு பிறகு ஏர்போர்ட்டில் ஒரு இதை சொன்னார். நான் பதிவு கூட பண்ணினேன் அவர் முன்னாடி கூட. அதற்கு பிறகு நெல்லை மாநாட்டில் சொன்னார். இப்போ அதில் சொல்கிறாரு. இதை சொல்கிறதுக்கு மேலிடத்துலேருந்து அவருக்கு உங்களுக்கு பெரிய உங்கள் செல்வாக்கு உங்கள் ஆதரவாளர்கள்லாம் எதிராக இருக்கிறாங்க, அதனால் கூட்டணியை நீங்கள் சபடேஜ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் உங்களுக்கு வராண்டாங்கிற இது மேலிடத்துலேருந்து அவருக்கு கூறியிருக்கலாம். அந்த அடிப்படையில் நான் இந்த கூட்டணியை கெடுக்க நினைக்கலைங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருக்கலாம். இதில் விஜய் தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுனதும், என்டிஏக்குள்ளே போட்டியிட்ட டிடிவி தினகரன் இப்பொழுது பலம் நிரூபிக்காத விஜய் ஒரு ஆப்ஷனாட்டு அவர் காட்டுறதையும் பொருத்தி பார்த்தா அது தவறுன்னு அரசியலில் சொல்ல மாட்டேன். ஏன்னா பலம் நிரூபிக்காத விஜயை இதுவரை டிடிவி தினகரன் அங்கீகரித்து பேசலை. ஆனால் இப்போ அவர் எல்லாரும் சொல்கிறாங்க, என்னோட கட்சிக்காரங்க சொல்கிறாங்க, நண்பர்கள் சொல்கிறாங்க, அவர் விஜயகாந்தின் தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு சொல்லிக்கிட்டு இதை நீங்கள் உடனே கூட்டணின்னு நீங்கள் எடுத்துடாதீங்கன்னு தினகரன் சொல்கிறாருன்னா அவர் திமுகவோட கூட்டணி போக முடியாத நிலைமை. தென் என்டிஏக்குள்ளே அவருக்கு பிரதமர் வரும்போது அந்த இதுக்குள்ளே அவரால் பிரதமரை வரவேற்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் வேற அலுவல் காரணமாக இருந்ததை நாம் பார்த்தோம். ஸோ இந்த கட்டத்துக்குள்ளே விஜயை ஒரு சிஎம் கேண்டிடேட் ஆப்ஷனாட்டு நம்ம எடுப்போங்கிறதுல டிடிவி தினகரன் எடுத்திருக்கிறாரு. அது நான் இது கூட்டணின்னு யாரும் நினைக்காண்டாங்கிற அந்த வார்த்தையை சொல்லும்போது கூட என்னுடைய சூழ்நிலையில் அன்டெஸ்டட் விஜயை கூட நான் சிஎம் கேண்டிடேட்டாக ஏற்றுக்கிறதுக்கு தயாருங்கிறதும், அவருக்கு ஒரு வாக்கு வலிமைங்கிறது அவர் விஜயகாந்துக்கு இணையானவராட்டு நிரூபிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த அந்தஸ்தை டிடிவி தினகரன் கொடுக்குறாரு. இது என்டிஏ கூட்டணி கட்சிகளும் அவங்க சிஎம்மை ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டிய நிர்பந்தமும் அவங்களுக்கு வருது. இந்த இடத்துக்குள்ள பிரேமலதா அம்மையார் அந்த அந்தஸ்தை விஜய்க்கு கொடுக்கல. நிரூபிச்சம் பிறகு தான் அது வாக்குங்கிற அடிப்படையில் தான் அவங்க வார்த்தைகள் இருந்தது. ஓபிஎஸ் அவர்களும் பொறுத்த அளவில் கூட அவர் கடுமையாக பேசினதையும் நேர்மறையாக அந்த மாநாட்டில் எதுவும் இல்லைங்கிறதையும் ஓபிஎஸ் பதிவு பண்ணார். பிரேமலதா அம்மையார் ஓபிஎஸ் அந்த விஜய் பற்றிய கருத்தில் இருந்து தினகரன் கூறிய கருத்து மாறுபட்டு இருக்குது. அவர் விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுறார். அந்த இடத்துக்குள்ள என்டிஏக்குள்ள சிஎம் கேண்டிடேட்டுங்கிறது ஏற்கனவே அது சொல்லப்பட்டது தான். அமித்ஷா டே 1 சொன்னது தான். அதில் குழப்பம் இருக்குங்கிறத காட்டக்கூடாதுங்கிறதுல என்டிஏயும் செயல்படுறாங்கிறது ஏற்புடையதான். இல்ல, இப்ப நீங்கள் கூறியதை போல திரு அண்ணாமலை அவர்கள் தானாக பேசவில்லை, தேசிய தலைமை சொல்லியிருக்கு. அப்படின்னாலுமே விஜய் அப்படின்றத தேசிய தலைமை ஒரு ஃபோர்ஸா எடுத்துக்கிறாங்களா? அலர்ட்டா இருக்கிறதுல தவறு இல்லையா? நீங்க என்டிஏல உள்ள ஒரு கூட்டணி கட்சியே பலன் நிரூபிக்காத விஜயை ஏற்றுக்கிட தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த இடத்துக்குள்ள சிஎம் கேண்டிடேட்டாக நம்ம கூட்டணியில் என்டிஏக்குள்ளே வந்துட்டார். 20% வாக்கில் வந்தார். 26லையும் கூட்டணி இல்லை, 29லையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் ஒரு ஆன்டி பிஜேபியை இன்க்ரீஸ் பண்ணணுன்னு கம்யூனிஸ்ட் போன்றவங்களாம் சொல்லும்போது இவர் தன்னோட நிலைப்பாட்டில் இருந்து மாறி பழனிசாமி ஆகி உள்ளே வந்திருக்காருன்னு சொல்லும்போது 20% வாக்கு பலம் கொண்டவரை
ப்ரொஜெக்ட் பண்ணி தான் அவங்க வராங்க. அதை எம்பசிஸ் பண்றது அரசியல் ரீதியாட்டும் சரியானதாக தானே இருக்க முடியும். சரி, இப்போ அதிமுக பாஜக கூட்டணியுடைய இந்த தேர்தல் வியூகத்துல இந்த வருகைக்கு பிறகு ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா? இந்த வருகைக்கு பிறகுன்னு மாற்றம் இல்லை. அவங்க எப்படியுமே தோத்தவங்க, ரெண்டு பேருமே தனித்தனி நின்று தோத்தவங்க. அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகுமே கூட திரு அண்ணாமலை அவர்கள் பாஜக ஆட்சிக்கு வரும்னு நேரடியா பேசியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்போ கூட்டணினால மாறிட்டாரு அப்படின்னா அப்போதுமே மாறி இருக்கு. அவர் பேசின பேச்சை பார்த்தா இன்டர்பிரட் பண்ணலாம். அது இப்ப தேவையில்லை. அவர் வெளிப்படையா எடப்பாடியை முதல்வர் சொன்ன பிறகு அது தேவையில்லை. இந்த கூட்டணிக்குள்ள லிட்மஸ் டெஸ்ட் என்னன்னு சொன்னா சீட் ஷேரிங் தான். சீட் ஷேரிங்ல தான் இந்த கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சியில் உடஞ்சுது. 2% சீட்டு தான் தர முடியும்னு எடப்பாடி பழனிசாமி சேலத்துக்கு கிளம்பி போயிட்டாரு. ஓபிஎஸ் 5% கொடுக்கலான்னு சொன்னாரு. அந்த இடத்துக்குள்ள கூட்டணி முறியவும் அமித்ஷா தமிழ்நாடு ஃபுல்லாக கேண்டிடேட்டை போடுங்கன்னு அண்ணாமலைகிட்ட சொல்லி அண்ணாமலை 45% உட்பட்ட கேண்டிடேட்டை போட்டு 5% வாக்கெடுத்தார். 2024 மோடி பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி இருந்து 3வது முறை மோடி பிரதமராக வருவார், 330 சீட்டு வெற்றி பெறுவார்னு சொன்னாப்புல. அதற்கு பிறகு இங்கே வரும்போது சீட் ஷேரிங்கில் 6 சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லவும் இப்போ 12 சீட்டு அண்ணாமலை கேட்கவும் அதில் ஒரு பிரச்சனை வந்தது. அந்த உடஞ்சு போச்சு அந்த அணி. இப்போ அமித்ஷா 18% இந்தியன்னு சொல்லவும் 21% அதிமுகன்னு சொல்லியிருக்கிறாரு. இது எந்த அடிப்படையில் ஒரு சொல்றாரு, எந்த வகையில் சீட் ஷேரிங் இருக்குங்கிறது போக போக தெரியும். பெரிய கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளருங்கிறதுல எந்த டிஸ்பியூட்டும் இல்லை. சரி, குறுக்கிட விரும்புனீங்க திரு கே சி பழனிசாமி. அதாவது அண்ணாமலை இந்த கருத்தை எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர்த்துவதற்கு, முதலமைச்சர் ஆக்குவதற்கு நாம் கடுமையாக உழைக்கணும், இது ஒரு மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு செயல். திரு அமித்ஷா அவர்களது சமீபத்திய தமிழகத்தினுடைய பயணம் எல்லாத்துலேயும் சரி, டெல்லியில் அவர் தமிழ் அந்த தினத்தந்தி, தினமலர் மற்ற ஆங்கில பத்திரிகைகள் கொடுத்த பேட்டியிலையும் சரி, கூட்டணி ஆட்சி என்பதை உறுதிபட தெளிவாக பல முறை சொல்லிவிட்டார். அப்போ இருந்த எதிர்பார்ப்பு, நம்ம பல விவாதங்களில் பேசுகிற பொழுதே அமித்ஷா அவர்கள் மூலமாக கூட்டணி ஆட்சி இல்லை, இது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதை அமித்ஷா மூலமாக தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு வாக்காளர்களிடத்தில், அதிமுக தொண்டர்களிடத்தில் அதிகமாக இருக்கு. இதில் மெட்டீரியலிஸ்டிக், அதாவது இந்த தேர்தலை பாதிக்கக்கூடிய விஷயமாக இருக்கக்கூடியது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக ஆட்சியில் பங்கெடுப்பதை தமிழ்நாட்டு மக்கள் எந்த காலத்திலேயே அனுமதிக்க மாட்டாங்க. அதை மடைமாற்றம் செய்வதற்கு இந்த முறை அண்ணாமலையை விட்டு எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அறிவித்து அதை ஒரு பேசும் பொருள் ஆக்கி இந்த கூட்டணி ஆட்சியை பற்றிய அந்த விவாதங்களை இவர்கள் தவிர்த்திருக்கிறார். திரு ரவீந்திரன், அப்படிதான் பார்க்கணுமா? இல்ல, நான் கூட்டணி ஆட்சிங்கிறத அந்த இதுல நண்பர் பேசுறாரு. அது அவரு கருத்து. திராவிட இயக்க பற்றாளர் அவரு. எம்ஜிஆர் ஒரு திராவிட இயக்கம் ஆட்சியில் இருக்கணும், இன்னொரு திராவிட இயக்கம் எதிர்கட்சியா இருக்கணும்னு சொன்ன எம்ஜிஆர் தொண்டர் அவர் அந்த உணர்வுல பேசுறது இயல்பானதுதான். நான் அந்த கூட்டணி ஆட்சிங்கிற இதுக்குள்ளே கான்செப்டுக்குள்ளே வரல. ஜெயித்தா தான் கூட்டணி ஆட்சி, அது இல்லாம கூட்டணி ஆட்சிங்கிறது வெறும் வார்த்தை தான். இல்ல, திரு பழனிசாமியுடைய பெயரை திரு அமித்ஷா அவர்கள் சொல்வதில் என்ன தயக்கம்? ஏற்கனவே வரும்போதுமே இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. முதல்வர் அமித்ஷா ஏற்கனவே சொல்லிட்டாரு. அமித்ஷா சொல்லிட்டாரு, மோடி தான் அதை சொல்லல. சமீபத்தில் நடந்த நெல்லை மாநாட்டில் சொல்லல. ஒவ்வொரு தடவையும் சொல்லணும்னு பிரச்சனை இல்ல. 2 தடவை சீட் ஷேரிங்ல முடிஞ்சதுனால சீட் ஷேரிங் பலத்தின் அடிப்படையில் வேணும்னு பாஜகவில் ஒரு தரப்பு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. எப்படியாவது கூட்டணி உடஞ்சிடக்கூடாது, கூட்டணி நீடிக்கணும்னு இன்னொரு தரப்பு பாஜகவில் இருக்கிறாங்க. இப்ப சீட் ஷேரிங் தான் அங்க பிரச்சனை நான் பாக்குறேனே தவிர ஆட்சியில பங்குன்னு இல்லாத ஒண்ணுக்கு போய் என்ன அதுல இருக்குங்கிறதா பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. சீட் ஷேரிங் தான் அங்க மேட்டர். நம்ம பேசுவோம். திரு ராம்கி, 2006 விஜயகாந்த் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாரு. 2026 விஜய் மாற்றத்தை ஏற்படுத்துவாருங்கிறாரு டிடிவி தினகரன். ஏற்படுத்துவாரா? இந்த ஒப்பீடே தவறு. 2006 விஜயகாந்த், 2026 விஜய் தவறான ஒப்பீடு. விஜயகாந்த் இடத்தில் விஜய் இருக்கிறார் அவர் சொல்றாரு. முதல்ல அவரு தினகரன் எங்க இருக்காருன்னே ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு ஜி கே போனார் அவருடைய நிறைவு தினத்தில் எல்லா என்டிஏயோட எல்லா கட்சி தலைவர்களும் மேடையில் இருந்தாங்க. தினகரனோ ஓபிஎஸோ இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆனால் அவர் எப்படி கிளைம் பண்ணிக்கிறார், என்டிஏல இருக்குன்னு கிளைம் பண்ணுறார். நாங்கள் டிசம்பருக்குள்ளே கூட்டணி இறுதி வடிவம் பெறும், ஜனவரிக்குள்ளே நாங்கள் எல்லா குழப்பங்களையும் தீர்த்து வைப்போம் அவர் சொல்கிறார். பட் யார் தீர்த்து வைப்பார் அதெல்லாம் தெரியல. பட் இந்த ஒப்பீடு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒப்பீடு. ஏன்னா 2006 தேர்தலுங்கிறது தமிழ்நாடு வரல ஒரு முக்கியமான காலகட்டம். ஆக்சுவலாக அதில் நிஜமான ஹீரோ கலர் டிவி தான். ஆக்சுவலாக
நீங்க எல்லாரும் நான் எதிர்பார்த்தார்கள் வந்து விஜயகாந்த் வரும்போது விஜயகாந்துக்கு ஒரு 13% வாக்குகள் வரும், ஓட்டு கிடைக்கும்னாங்க. அப்போ அது மாதிரி கிடைச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு 49, சாரி திமுக 44, அதிமுக 39, விஜயகாந்த் 8. எல்லாமே அவங்க எதிர்பார்த்த எல்லா ப்ரீ போல் அலையன்ஸ் என்ன சொன்னதுலேருந்து 5% கம்மி பண்ணால் அதுதான் கிடைச்சது ஆக்சுவலாக. ஸோ எதிர்பார்ப்பு நிறையா இருந்தது. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, எந்த கட்சியுமே செஞ்சுரி அடிக்கல. இதை நீங்கள் வந்து 44% திமுக வாங்கலாம், அதிமுக 39 வாங்கலாம், ஆனால் அது வந்து சீட்டை கன்வெர்ட் ஆகலை. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தேர்தல். அந்த நேரத்தில் அப்போது பாஜக எதிர்ப்பு கூட இல்லாத நேரத்தில் இஸ்லாமிய முஸ்லிம் பெரும்பாலான சிறுபான்மை வாக்குகள் எல்லாமே திமுக தான் இருந்தது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சூழல் டோட்டலாக மாறி இருக்குது. இன்றைய சூழலில் போய் நீங்கள் அன்றைய 2006 விஜயகாந்தோட இன்னைக்கு 2026 விஜயை வந்து நீங்க ஒப்பிடவே முடியாது. இல்ல அவர் முதல்ல ரசிகர் மன்றங்களை நடத்தினதாகட்டும், அதற்கு பிறகு அரசியல் கட்சி தொடங்கினதாகட்டும், அதை பதிவு செஞ்சதாகட்டும், மாநாடு நடத்துறதாகட்டும், இந்த மாதிரி படிப்படியா பூத் கமிட்டி மாநாடு நடத்துறதாகட்டும், இந்த மாதிரி படிப்படியான விஷயங்கள் ஒரு நேர்கோட்டில் அவர் பயணிக்கும் போது ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கூட அவர் ஏற்படுத்த மாட்டார்னு உறுதியா சொல்லிட முடியும். அன்னைக்கு அவர் மட்டுமே மாற்று அணியா இருந்தார், விஜயகாந்த் மட்டுமே இருந்தார். இன்னைக்கு மாற்றுன்னு சொல்றது சீமான் இருக்கார். ரெண்டாவது அன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டா பிளானோட வந்தார். முன்னாடியே 214 தொகுதியிலையும் நான் நிக்க போறேன்னு விஜயகாந்த் வெளிப்படையாக அறிவித்தார். நான் நிக்க போறேன்னு சொன்னார். அதனாலதான் வந்து ஒரு நகரமும் இல்லாத கிராமம் இல்லாத விருத்தாச்சலம் போன்ற பகுதியை தேர்ந்தெடுத்து நின்னார். விஜய் வந்து அவரு தான் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் நிப்ப, என்னுடைய நானே நிப்பா ஏற்றுக்கொள்ள ஒரு மாதிரி டெம்ப்ளேட் தான் சொல்றாரு வழியா, எங்க நிக்கிறேன்னு சொல்லல. ரெண்டாவது அவர் நிப்பாராங்க, எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. இரண்டாவது அவர் களத்தில் போய் ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணார் விஜயகாந்த். ஒவ்வொரு தொகுதியிலும் பிரச்சாரம் பண்ணார். வேட்பாளர் அவர்தான் போது அவர் கண்டெஸ்ட் பண்ண மாட்டாருன்றீங்களா? இல்ல, அது சந்தேகம் தான். விஜய் வந்து தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் குறைவா தான் நான் பாக்குறேன். பட் அது என்னன்னா, அவரால் வந்து ஒரு தொகுதியில் நிக்க முடியாது. அவரால் வந்து ஒரு தொகுதியில தன்னை வந்து சுருக்கிக் கொள்ள நினைக்க மாட்டார். அது முதல் தேர்தல், அதற்கு அது வெற்றி வாய்ப்பு குறைவா இருக்கு. இன்னைக்கே அவர் கெஸ் பண்ணிட்டார், அதனாலதான் நிக்க மாட்டார். மேபி அவருடைய கட்சி சார்பா வேட்பாளர் நிறுத்தப்படுவார்கள். ஆனா அவர் நிற்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. பட் நீங்க 2001 ஒப்பிடும் போது அன்னைக்கு ரொம்ப தெளிவா விஜயகாந்த் வந்து திமுக அதிமுக எதிர்ப்புங்க முன்வைத்தார். அந்த கிளாரிட்டி கூட இன்னைக்கு விஜய் கிட்ட இல்ல. பாஜக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு அந்த கிளாரிட்டி கூட இன்னைக்கு இல்ல. தேவைப்படும் போது அவர் பாஜக எதிர்க்கிறார். எப்பெல்லாம் வந்து நீங்க வந்து பாஜகவுடைய பி டீம் சொல்லுவாங்களோன்னு பயந்துகிட்டு பாஜக எதிர்க்கிறார். சோ இது ஒரு பொலிட்டிக்கல் ஒரு ஸ்டாண்ட் சொல்ற பாத்தீங்களா, அந்த பொசிஷன் அதுலயே விஜய்க்கு ஒரு பெரிய தடுமாற்றம். பேசுற மேடைகள்லயும் பாஜகவை எதிர்த்து தான் பேசுறாரு. கொள்கை எதிரி பாஜகன்றதுல தெளிவா சொல்றாரு. அவர் பாஜக ஏதாவது ஒரு திட்டத்தை சொல்லும் போது அதை விமர்சனம் செஞ்சு அவர் எக்ஸ் தளத்திலையும் பதிவிடுறாரு. அவர் பாஜக எதிர்ப்புன்றதுல ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு தானே. பாஜக எதிர்ப்பு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, அது தேவைப்படும் போது தான் அவர் பயன்படுத்திக்கிறார். நீங்க திமுக எதிர்ப்பதற்கு முன்னாடி, அது எதிர்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாரும் பாஜகவோட பீட்டு சொல்லுவாங்களுக்கா முதல்ல 2-3 பாஜக எதிராக சில விஷயங்கள் சொல்லிட்டு நேரா திமுக வர்றாரு. அவர் நீங்க அவருடைய எல்லா பேச்சுகளையும் கவனிச்சீங்கன்னா அவருடைய மெயின் டார்கெட் திமுக எதிர்ப்பு தான். ஆனா நம்ம யாராவது பி டீம் சொல்லுவாங்களோங்கிறதா முதல்ல அவர் பாஜக எதிர்ப்பெல்லாம் அப்படி சொல்லி ஒரு வார்ம் அப் பண்ணிட்டு இங்க வரார். ஸோ அது ஒரு ரொம்ப அதில் பார்க்கும்போது நீங்க அவருடைய ஸ்பீச்சிலேருந்து அவர் எதிர்ப்பு நிலைப்பாடுகள் அதுல ஒரு தெளிவு இல்லை. களத்தில் விஜயகாந்த் உருவாக்கிய மாற்றங்கள் இருக்கு பாத்தீங்களா. வட தமிழ்நாட்டில் அன்னைக்கு 2006 தேர்தலுக்கு அப்புறம் வன்னியர் ஓட்டு முழுக்க பாமக வரல, அதை உடைத்தெறிந்தவர் விஜயகாந்த். அதே மாதிரி டெல்டால முக்குளத்தோர் வாக்குகள் வந்து முழுக்க அதிமுக போகாமல் பார்த்து கொண்டார் விஜயகாந்த். எல்லா இடத்துலயும் அந்த கீழே இருக்கிற நம்ம சமன்பாடுகள்லாம் உடைத்தெறிந்தார். அவர் சவுத்துல வந்து ஒரு சிறுபான்மை வாக்குகளை மட்டும் திமுக பிரிக்க முடியல, மற்றபடி எல்லா இடத்துலயும் அந்த சமன்பாடு கலைத்து போட்டார். அந்த மாதிரியான ஒரு இடத்தில் விஜயால ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நீங்க மேம்போக்கான அரசியலை தான் விஜய் கையெடுக்க முடியும். ஒரு மிஞ்சி போனால் இந்த 214 தொகுதிகள் வாய்ப்புல ஒரு 20 தொகுதிகளை பிரச்சாரம் செய்வார் விஜய். அவ்வளவுதான் பாக்குறேன். அதை தாண்டி களத்துகள் போய் இந்த களத்தில் உள்ள சூழல்ல அங்க இருக்க சமூக பின்னணி புரிந்து கொண்டு உள்ளூர் பிரச்சனைகளை முன்வைக்க எப்படி எடப்பாடி அவர்கள் உள்ளூர் பிரச்சனை கையில் எடுக்கிறார், அது போன்ற ஒரு விஷயத்தை விஜயால் நிச்சயமா கையில் எடுக்கவே முடியாது. நீங்க டிடிவி தினகரன் சொன்னது அடிப்படையா வச்சு சொல்றீங்க. இப்ப இந்தியா டுடே சி ஓட்டர் நடத்திய கருத்து கணிப்பிலுமே விஜயோடைய வருகையினால அது திமுகவுக்கு தான் சாதகமா அமையும். அவங்களுடைய வாக்கு சதவீதம் குறைஞ்சாலும் அவங்களுக்கு தான் சாதகமா அமையும். ஆனா அதிமுகவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இல்ல, நான் இப்ப இன்னைக்கு நீங்க சி ஓட்டரோட போல் பாத்தீங்கன்னா கூட இரண்டு தரப்புக்குமே வந்து பாதிப்பு ஏற்படும். இதுதான் 2006 நிலைமை. அதுக்காகத்தான் ஏற்படும்னா அப்போ ஒரு குறிப்பிடத்தக்க பாதிப்பை விஜயால ஏற்படுத்த முடியும்னு தானே நிச்சயமா ஏற்படும். அதனாலதான் தினகரன் அவர் 2006 ஒப்பிடுறார். பாதிப்பை ஏற்படுத்த முடியும். அந்த பாதிப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு, அதனால என்ன விளைவுகள் ஏற்படும்? நீங்க 13% விஜயகாந்த் எடுப்பார்னு நினைச்சா கூட அது அப்படியே சீட்டா கன்வெர்ட் ஆகும்போது வர வாய்ப்புகள் இல்ல. அவருக்கு கிடைச்சது 8% தான், அது கூட கன்வெர்ட் ஆகல. இந்த ஒரு கிடைக்க வேண்டிய வாக்குகள் அதிமுக பக்கம் போய் கூட அவங்களால கூட சீட்டை கன்வெர்ட் ஆகல. அங்க அன்னைக்கு யாருமே 100 தாண்டவே முடியல. சோ அதனால நீங்க சீட்டு அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்க்கும்போது பர்சன்டேஜ் பார்த்தா 44% இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா அது கூட ஒர்க் அவுட் ஆகாது. எந்த விதமான கணக்குகளும் ஒர்க் அவுட் ஆகாது. அன்னைய நிலைமையில அன்னைக்கு ரொம்ப தெளிவான 3
மூன்று நிலைக்கு திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜயகாந்த் கூட்டணி. இன்றைக்கு 4 முனை கூட்டணி. சீமான் வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் விஜயை டார்கெட் பண்றாரு. இன்னைக்கு கூட நிறைய விஜய் இதுதான் நிறைய பேசுறாரு. சோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு களம் அன்னையோட ரொம்ப குழப்பமான நிலையில இன்னைக்கு இருக்கும்போது விஜயகாந்த் ஏற்படுத்திய தாக்கத்தை சர்வ நிச்சயமாக விஜயால் ஏற்படுத்த முடியாது என்பதுதான் இன்றைய சூழல். சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பொன்வில்சன், விஜயால அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இந்தியா டுடே சி ஓட்டர் சொல்றாங்க. 2வது இடத்திற்கு விஜய் ஆரம்பத்திலிருந்தே குறி வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த மாநாட்டில் பேசும்போது கூட தாவேகா வெர்சஸ் திமுக அப்படின்னு தான் 2வது இடத்தை தான் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறாரு. சாத்தியம் அவரு முதல் இடத்த கூட பொசிஷன் பண்ணலாம். அவர் எதுக்காக 2வது இடத்த அவர் தன்னைத்தானே இறக்கிக்கினாலும் தெரியல. 2வது இடத்துக்கு வந்துட்டாரு. அது வேற விஷயம், அவங்கவுங்க சொல்றது தான். நீங்க சொன்ன மாதிரி இப்போ சி ஓட்டர் சொன்னீங்கன்னா, சி ஓட்டர்ஸ் கணிப்பு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு, சட்டமன்ற தேர்தலுக்கு அவங்க கொடுத்தது வந்து நாடாளுமன்ற தேர்தல் கணிப்பு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2019 ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி பெற்ற அதிமுக சட்டமன்ற தேர்தல் என்னும்போது அந்த கூட்டணி 75 இடங்களில் வெற்றி பெற்றது. இப்போ சி ஓட்டர் கருத்து கணிப்புப்படி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணியே உறுதியாகாத, இதுவரைக்கும் உறுதியாகாத அதிமுகவின் கூட்டணி 3 இடத்தில் வெற்றி பெறும் அப்படின்னா சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தாலே அப்படி இருக்கும்போது சட்டமன்ற தேர்தல் என்பது என்டையர்லி டிஃப்ரெண்ட். இப்போ விஜயால் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, விஜயால் பாதிப்பு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமா? மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது, ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். விஜயகாந்த் கூட கம்பேர் பண்ணாமல் அந்த நேரத்தில் ஒரு கட்சி இப்போ ஒரு கட்சி தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 2006 இப்போ 2006 ஏற்படுத்தப்பட்ட தாக்கம், அன்றைக்கு ஒரு புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியால் ஏற்பட்ட தாக்கம் என்னவென்றால், ஆளுங்கட்சி தோத்தது, எதிர்கட்சி ஜெயிச்சது. இதுதான் தாக்கம். அப்போது விஜயாலையோ அல்லது சீமானையாவாலையோ இப்பொழுது ஆளுங்கட்சி தோற்கும், எதிர்கட்சி ஜெயிக்கும், அந்த தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இப்போ 2வது தாக்கம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக 1,07,68,000 ஓட்டு வாங்கினாங்க. எதிர்கட்சியாக இருந்த திமுக வெறும் 87 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாங்க. கிட்டத்தட்ட 20 லட்சம் ஓட்டு வித்தியாசம். ஆனால் ஆளுங்கட்சியாக திமுக தான் வந்துச்சு. 87 லட்சம் ஓட்டு வாங்கின திமுக 96 இடத்துல ஜெயிச்சுது. ஆனால் 1,07,00,000 ஓட்டு வாங்கின அதிமுக 61 இடத்துலையோ என்னமோ தான் ஜெயிச்சுது. அதனால் இப்போ நீங்கள் அதை சொல்லலாம், மைனாரிட்டி ஆட்சி, அதாவது மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இந்த 2 மாற்றங்கள் தான் வழிய, மற்றபடி வேறு எதுவும் மாற்றம் கிடையாது. விஜயகாந்த் அளவுக்கு இவர் ரீச் பண்ணுவாரான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான் நீங்கள் சொல்றதுல. சரி, திரு ரவீந்திரன், குறுக்கிட வரும். 2019 ஆண்டு மக்களவை தேர்தல், நண்பர் சொல்ற மாதிரி ஆப்பிள் வேற, ஆரஞ்சு வேற, மக்களவை வேற, சட்டமன்ற வேறங்கிறத நான் முழுமையாக ஒத்துக்கிறேன். பொன்வில்சன் கருத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் 2019 நடந்த மக்களவை தேர்தலின் போது சட்டசபைக்கு தேர்தல் இரட்டை தலைமையா இபிஎஸ் ஓபிஎஸ், ஒரு இலையில இபிஎஸ் ஒரு இலையில ஓபிஎஸ்ன்னு அந்த தேர்தல் களம், இடைத்தேர்தலும் நடைபெற்றது. அதுல அதிமுக இரட்டையர்கள் வந்து பெரும்பாலான தொகுதிகளில் தோல்வி அடைந்தாலும் குறிப்பிடத்தக்க தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. முதலிடம் 2வது இடம்ங்கிற பொசிஷனை விட்டு தாண்டி போகல. அன்னைக்கு சீமானெல்லாம் ரெலவெண்டான ஓட்டை எடுக்கல. ஆனா இன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த போது நோட்டாவுக்கு கீழே போன நாம் தமிழர் இடைத்தேர்தலில் இரட்டை இலையை 4வது இடத்திற்கு தள்ளியிருக்காங்கன்னா, அன்னைக்கு 2019 மக்களவையில் 3.8% இருந்த நாம் தமிழர் 8.3% வந்திருக்கிறாங்க. மேலும் எடப்பாடி நிலைப்பாட்டிலிருந்து மாறியதும், விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கில் அவர் கண்டஸ்ட் பண்ணாததும், லீடர்ஷிப்ல சீமான் எடப்பாடி பழனிசாமியை மேலும் 2026 பலகீனப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குதுன்னு கடந்த காலத்தின் புள்ளிவரங்கள் இருந்து நான் கருதுறேன். இல்லை, நான் என்ன சொல்றேன்னா, இப்போ அதுக்காகத்தான் எல்லா கட்சிகளும் பொதுவாக கேட்குறாங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்கக்கூடாதுன்றது. இப்போ நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலும் ஏற்படும் பொழுது சில பாதிப்புகள், சில தாக்கங்கள் அதோடு சேர்ந்து ஏற்படலாம். 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது 13 தொகுதியில் எதிர்கட்சி ஜெயிச்சது, 9 தொகுதியில் வந்து ஆளுங்கட்சி ஜெயிச்சது. அதே தனியாக சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது 10 வருட ஆன்டி இன்கம்பன்சியை தாண்டி, பிஜேபி கூட்டணி என்ற நிழலை தாண்டி எடப்பாடியா ஸ்டாலினா என்னும் பொழுது எடப்பாடி பக்கம் வந்து 75 இடத்துல வந்து திமுகவை தோற்கடித்தார்கள் மக்கள். அதுதான் யதார்த்தம். இல்ல, இது வந்து அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஃபுல்லா ஒரே சீரா 2019 இரட்டை தலைமை இருந்தாங்க. பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. இன்னைக்கு வந்து 10.5 கொடுத்ததுனால வன்னியர்பட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு இல்லாத செல்வாக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கிறாரு. இது அவருடைய ஒரு அரசியல் முடிவுக்கு அவருக்கு கிடைச்ச பெரிய பலன். அதே மாதிரி தென் மாவட்டங்கள்ல அதே 10.5 டெபாசிட் இழந்து 8%, 9%, 13%, ஏன் நாம் தமிழருக்கு
4வது இடம், புதுச்சேரியில் 4வது இடம்லாம் அவருக்கு லீடர்ஷிப் ஈர்ப்பு தன்மை இல்லாதும் அவரோட முடிவில் எலெக்ஷன் அவரோட பாலிசி டிசிஷன்ல உள்ள தாக்கம் ஒரு இடத்துல பிளஸ் ஆகுது, இன்னொரு மைனஸ் ஆயிருக்குது. இந்த பாராளுமன்றம் மட்டும் ஒப்பிட முடியாது. மேலும் பல நுணுக்கங்களும் கருத்துக்களும் சீமானுக்கு சாதகமா இருக்கு, எடப்பாடிக்கு பலகீனமா இருக்கு. சரி, அவர் சொன்னதோட இன்னொரு கூடுதலான விஷயம், ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும், திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்ற முடியும். இன்னைக்கு சசிகலாவும் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. ஆமா, அவங்க வந்து பொதுவா சொல்றாங்க என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் ஒன்று சேரணும்னு. அவங்க சொல்றது வந்து அது திருநாவுக்கரசர், முத்துசாமி, சேகர் பாபு, KKSS இவங்களையும் சேர்த்து தான் இவங்களெல்லாம் சேர்த்து தான் அது பொருந்தும். ஏன்னா அந்த மாதிரி அவர் அகன்ற பார்வையில தான் அவங்க சொல்றாங்க. நான் அப்படிதான் நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி அகன்ற பார்வையில அவங்க சொல்றாங்க தான் நான் நினைச்சேன். மற்றபடி களத்தை வச்சு அவங்க சொல்லல. ஏன்னா அதனால தான் நான் சொல்றேன். ஏன்னா அவங்க வந்து அந்த ஜெயலலிதா நிலைமையில இருந்து அவங்க யோசிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா தான் திமுக வீழ்த்த முடியும். அதே நேரத்தில் அவங்க சொல்றாங்க திமுக வந்து வீழ்த்தக்கூடிய சக்தி, அது தீய சக்தி, நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை செய்து கொண்டிருக்கிறார்கள். விஜயோடைய வருகை 2ஆம் இடத்துல எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது, அதிமுக பலமா தான் இருக்குன்றீங்க. ஆனா சசிகலாவோட ஸ்டேட்மெண்ட் படி ஒன்றிணைந்தால் தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறாங்க. அததான் நான் சொல்றேன். அவங்க சொல்றது வந்து இப்ப திமுக போயிருக்கிறவங்க கூட ஒன்றிணையணும், அதை வச்சு அவங்க சொல்றாங்க. அவங்க பார்வையை அவங்க சொல்றாங்க. ஆனா களத்துல என்ன இருக்குதுன்றது 118 தொகுதி 118 சட்டமன்ற தொகுதியிலும் 40 நாட்கள் 24 மாவட்டங்கள்ல சூறாவளி பிரச்சாரம் பண்ணி எழுச்சி பயணம் செய்து மக்களின் உணர்வுகளை, அவர்களது நாடி துடிப்பை பார்த்த எடப்பாடி பழனிசாமி ஐயாக்கு இதை விட அதிகமாக தெரியும் நான் நம்புறேன் இன்னைக்கு காலத்துல. அதனால சசிகலாமா தரக்குறைவா நினைக்கல நான். ஆனா இவருக்கு வந்து இன்றைக்கு இருக்கிற களம் யதார்த்தம் தெரிஞ்சுதான் இன்னைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் சொல்றாரு, நான் அந்த மக்களின் முகம், அகம், நாடி துடிப்பு அத்தனையும் பார்த்தேன். அப்போ ஆட்சியாளருக்கு எதிராக இருக்கிறார்கள். 118 தொகுதிகள்ல என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் 100 தொகுதிகள் நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றது அவர் தெளிவாக அவருடைய நம்பிக்கை. திரு KC பழனிசாமி, ஒன்று சேராமலேயே பலமா தான் இருக்கா அதிமுக? அதிமுக அதாவது இப்ப இவர் சொல்றாரு இல்லையா, பொன் வில்சன், எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்துல வந்து ஒரு எழுச்சி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு 100 தொகுதியில தமிழ்நாட்டு மக்களிடத்துல ஒரு எழுச்சி தெரிஞ்சிருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 கோடி பேருக்கு மேல அந்த வாக்காளர்கள்ல ஒரு பெரிய எழுச்சி வந்து தெரிஞ்சிருக்கணும். அப்படி ஒரு பெரிய எழுச்சி தெரிஞ்சதாக எனக்கு தெரியல. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த விஜய் இந்த ஓட்டர் கணிப்பில் வந்து அது ஏதோ ஒரு இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். 2006 காலகட்டத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஓட்டர் வரைக்குமே திமுக அதிமுக இந்த இரண்டுக்கும், 2 திராவிட கட்சிகளுக்கும் ஒரு மாற்று சித்தாந்தம், மாற்று அரசியல் தேவை. பல தேர்தலில் 2006 இருந்து இது ஆரம்பிச்சிருக்குது. எப்பவுமே அது 15% தான் வாங்கியிருக்கு. இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் காலத்துல எடுத்தீங்கன்னா அது 15%. அது களத்திலேயே எதிரொலிச்சிருக்கு. களத்துல ஓட்டு பர்சன்டேஜ் நீங்க கடந்த கால தேர்தல் எடுத்து பாருங்க, 15%. 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று சித்தாந்தம் தேவை அப்படிங்கிறது தேர்தலில் பிரதிபலித்தது. 15% வாக்குகள், அது 14 இருக்கலாம், அது மாதிரி தான் வந்திருக்கும். ஆனா இப்பவும் அந்த 15% என்பது வந்து ஏற்றுக்கொள்வதாக இல்லை. ஏன்னா அதுல திரு சீமான் அவர்களது இருக்கு, திரு விஜய் அவர்களது இருக்குது. விஜய்க்கு வந்து நிச்சயமா 3 லட்சம் கமிட்டட் ஃபேன் பேஸ் இருக்கு. ஒரு ஆளுக்கு ஒரு 10 ஓட்டு மினிமம், 15 ஓட்டு மேக்சிமம் அப்படி நீங்க வச்சுட்டீங்கன்னா கூட ஒரு 40 லட்சம் ஓட்டு, 35 to 40 லட்சம் ஓட்டுகளுக்குள்ள வந்து அவர் ஒரு மினிமம் கேரண்டியா வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து ஒரு 8%, 9%, 8 to 10% அது வந்து வரும். ஒருவேளை சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பாதிப்பு விஜயால் ஏற்படுத்தப்பட்டால் அவருடைய அந்த 8% என்பது ஒரு 5% குறைவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த கட்டமைப்பு எல்லாமே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை எப்படி பொசிஷன் பண்றார் இந்த தேர்தலில், அதுதான் என்னோட கேள்வி. ஒன்று சேராமலேயே பலமா தான் இருக்கா அவர் எப்படி பொசிஷன் பண்றார் என்பதுல தான் இருக்கு. ஒன்று, ஏன் ஒருவேளை அந்த திமுக எதிர்ப்பு என்பதுல கடந்த 4 ஆண்டு காலத்திலும் சரி, இப்ப அவர் செய்கிற அந்த பிரச்சார பயணத்திலும் சரி,
போதுமான அளவுக்கு அந்த திமுக எதிர்ப்பு என்பதை அவர் பிரதிபலிக்கல. இல்ல திமுக எதிர்ப்புன்றதை தாண்டி ஒன்றுபட்ட அதிமுக அப்படின்னு திரு சசிகலா அவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, திருமிகு சசிகலா, அதை பத்தி சொல்லுங்க. அதுதான் ஒன்றுபட்ட அதிமுக சசிகலா சொல்றது அவங்கள சேர்த்துக்கு சொல்றாங்க, ஓபிஎஸ் சேர்த்துக்கு சொல்றாங்க, தினகரனை சேர்த்துக்கு சொல்றாங்க. நான் அப்படி பார்க்கல. கீழே தொண்டர்கள் வரை ஒருவேளை இவங்களை இந்த 3 பேரையுமே ஒதுக்கிட்டு கேடர்ஸை வந்து ஒன்றுபடுத்திடலாம். அது ஏன் வந்து ஒன்றுபடுத்த முடியும் அல்லது முடியாது? அப்ப அந்த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகலாம். ஏன் வேரி ஆகும்? சர்டன் ஃபேக்டர்ஸ் வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த ஃபேக்டர்ஸ்ங்கிறது ஒன்று, அந்த திமுக எதிர்ப்பை வந்து போதுமான அளவுக்கு இவர் வந்து கையாளலை. அடுத்து திமுக தன்னை வந்து பொசிஷன் பண்றது பாஜக அதிமுக கூட்டணி இருக்கிற காரணத்தினால திமுக இந்த களத்தை தேர்தல் களத்தை அணுகிறது பாஜக திமுக என்கிற அந்த சித்தாந்த அரசியல் மோதலைத்தான் அவர்கள் முன்வைக்கிறாங்க. அந்த நேரத்தில் நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை இவர்கள் முதல்ல தெளிவுபடுத்தணும். கூட்டணி ஆட்சி என்றால் ஒன்று சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. அதிமுக பாஜகக்குள்ள அந்த கூட்டணி ஆட்சி தொடர்பான முரண்பாடு வெறும் கேடர் மட்டுமே நம்ம வச்சுக்க வேண்டாம். மக்கள் ஓட்டு போடுவதற்கு தமிழ்நாட்டில் பாஜக ஆள்வதை நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஆள்வதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பி வாக்களிக்க மாட்டாங்க. அது வந்து பெரிய அளவுல வந்து அது வந்து பாதிக்கும். அப்ப ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுக தேவை. அது இருந்தால் மட்டும்தான் தேர்தலில் திமுகவை வெற்றி கொள்ள முடியும். கூட சார் எனக்கு டைம் தந்துட்டாங்க அவங்க. நிறைய அதர் ஃபேக்டர்ஸ் வந்து அதை வந்து அஃபெக்ட் பண்ணும். அதை வந்து எடப்பாடி பழனிசாமி சரியாக இன்னும் கையாள துவங்கலன்னு சொல்றோம். சரி ரவீந்திரன் சுருக்கமா. ஜெயலலிதாவுக்கு அதிமுக வேற, எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுக வேற. அவர் தான் அதிமுக, அதை நான் ஒத்துக்கிறேன். சீமான் வந்து திமுகவை பாதிப்படையவே செய்யல. எடப்பாடி சமூக நீதி சூறையாடல் பண்றாரு, 2 ஜாதி கட்சி ஆயிட்டுங்கிறனால தான் ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது 1% இருந்தவர் எடப்பாடி தலைமையை பலகீனப்படுத்தி தான் 7-8% வந்திருக்கிறாரு. ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணா எடப்பாடிக்கும் சீமானுக்கு வித்தியாசம் இருக்கிறதுனால தான் சீமான் போல்டா நின்னாரு, எடப்பாடி களத்துக்குள்ள வரல. விக்கிரவாண்டியில 10.5 கொடுத்தது தப்பு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணாம எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி செய்தது தப்பு. அதை தான் கொடுத்தது ஜஸ்டிஃபை பண்ண முடியாம களத்தை விட்டு ஓடிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. சீமான் அதுல போல்டா களத்துக்குள்ள நின்னாரு. 7% ஜெயலலிதா இறந்த பிறகு எடப்பாடியை பலகீனப்படுத்தியிருக்க சீமான் இன்னும் பெரிய அளவு தன் நிலைப்பாட்டிலிருந்து மாறி பல்டிசாமியான எடப்பாடி பழனிசாமியை பெரிய அளவு பலகீனப்படுத்துவார். அது மட்டுமல்ல, என்டிஏ 18% வாக்குலையும் 8% வாக்காவது பலகீனப்படுத்துவார். சீமான் பெரிய வளர்ச்சியை அடைவார். சீமானை பற்றி நான் பேசினது எல்லாமே கரெக்டா தான் வந்திருக்கு, இதுவும் கரெக்டா வரும். எடப்பாடி பழனிசாமிக்கு ஈர்ப்பு சக்தி இல்ல, 2 ஜாதி சமூக நீதி சூறையாடல் கட்சியாட்டு போயிட்டார். அதாவது தேர்தல் களத்தில் எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டு ஓடிட்டார். கடந்த காலத்தில் வந்து திமுகவும் தேர்தலை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஜெயலலிதா அம்மா காலத்தில் அதிமுகவும் தேர்தல் களத்தை வந்து புறக்கணிச்சிருக்கிறாங்க. திரு ரவீந்திரன் சொல்ற மாதிரி சீமான் பாராட்டத்தக்கவர். தனிச்சு நின்று போட்டியிட்டு வெற்றி கண்டு இருந்தா உலகத்திலேயே சீமானுக்கு கூட சீமானை பற்றி இல்லாத நம்பிக்கை திரு ரவீந்திரன் துரைசாமிக்கு இருக்கு. சீமான் வந்து முதலமைச்சர் ஆவார், ஆட்சி அமைத்து விடுவார், இவ்வளவு சதவீத வாக்கு எடப்பாடியின் சமூக நீதி சூறையாடலை பெரிச்சாலிய வாழை பிடிச்சு அடிக்கிற மாதிரி 2 ஜாதிக்க சமூக நீதி சூறையாடலை சீமான் அடிப்பார். நான் வன்னியர்கள் மத்தியில ஹீரோ ஆயிருக்காரு, நான் வெள்ளாள கவுண்டரகத்தில ஹீரோ ஆயிருக்காரு. 26ல கேசி பழனிசாமிக்கு தெரியும். இந்த சாதிய தாக்கங்கள்லாம் பல சாதிகள்ல கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்காம தேடிக்கிட்டு இருக்கிறான். பொண்ணு பார்க்கிறதுலயே எந்த ஜாதியும் ஜாதி அரசியலுங்கிறது தாக்கம் குறைஞ்சுக்கிட்டு வருது. பெரிய அளவுல வந்து இல்ல. ஒன்றிணையாமலேயே ஜெயிக்க முடியாதா அதிமுகவால? ஒன்று இணையணும், அது மஸ்ட், அது கட்டாயம். ஒன்றிணையாமல் உறுதியா ஜெயிக்க முடியாது. ஒன்று அந்த ஒன்றிணைந்தாலும் கூட கடுமையான களப்பணி இருக்கணும். திரும்பவும் நான் திருப்பி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். அதாவது பாஜகவோட கூட்டணினா, அதாவது கூட்டணி அமைச்சரவை என்றால் நீங்க ஒன்று சேர்ந்தாலும் ஜெயிக்க முடியாது. முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணணும். நேற்று அண்ணாமலை பேசியது திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட நாடகம். இவர்கள் அமித்ஷா இங்க தமிழகத்துக்கு வருகிற பொழுது ஊடகத்தால இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கும். நீங்க கூட்டணி ஆட்சின்னு சொல்லி அமித்ஷா சொன்னீங்க,
ஆனா எடப்பாடி பழனிசாமி தனித்து ஆட்சி அமைக்கும்ங்கிறாரு. இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை வலுப்படுத்திருக்கோம். அதை மடைமாற்றம் செய்வதற்காக அண்ணாமலையை முன்னிறுத்தி எடப்பாடி பழனிசாமியை ஆதரிப்பது போல இவர்கள் பேசுறாங்க. திரு நயினார் நாகேந்திரன் என்ன சொல்றாரு? கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்வார் என்று சொல்றாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமியை பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கலாம் என்றுதான் அதிமுக முதல்வர் பழனிசாமி தானே இன்னைக்கு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்களுடைய கட்டுப்பாடு இவங்க இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சொல்லி எடப்பாடி பழனிசாமி நிச்சயமா எம்ஜிஆர் அல்ல, ஜெயலலிதா அல்ல. பழனிசாமியை நீங்கள் முதலமைச்சர் ஆக்குறதுனால தமிழ்நாடு தேனாரும் பாலாரும் ஓடிராது. அதுக்கு யாரும் பெரிய அளவுல ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. பாஜக அதிமுக கூட்டணி தெளிவுபடுத்த வேண்டியது, இந்த தேர்தலில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. நீங்கள் பாஜகவை கூட்டணி அமைச்சரவையில் சேர்த்துகிறீர்களா இல்லையா? சரி, இப்ப அதிமுக பாஜக அப்படின்னு வரும்போது விஜயை கடந்து போயிட முடியுமா? அதை ஒரு ஃபேக்டரா எடுத்துக்க வேண்டாமா? இல்ல, நிச்சயமாக அது விஜய் டெஃபினட்டா ஒரு ஃபேக்டர். விஜய் cannot be ignored. நான் இப்போ உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு சதவீதம் சொன்ன பாருங்க, மினிமம் 35 to 40 lakhs vote. நீங்க சொல்ற 35 to 45 lakhs vote திமுக கிட்ட இருந்து வருமா இல்ல அதிமுக கிட்ட இருந்து வருமா? பொதுவா புது ஓட்டர்ஸ் கிட்ட இருந்து வரலாம். ரெண்டு பக்கமுமே பாதிப்புகள் ஏற்படலாம். ஆனா நீங்க 2006 இந்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு சாதகமா இருக்கும் தான் வந்திருக்கு. நான் வரேன் உங்ககிட்ட திரும்ப. அதாவது திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக திமுக கட்டமைக்குது. ஆனா களத்துல இன்னும் அதிமுக தன்னை தயார்படுத்திக் கொள்ளவே இல்லை. அதாவது எதெல்லாம் நம்மளை பாதிக்கக்கூடிய விஷயங்களோ அந்த பாதிக்கக்கூடிய விஷயங்களை முதல்ல சரி பண்ணணும். அதை சரி பண்ணாம மிச்ச விஷயங்களை தான் எடப்பாடி பழனிசாமி கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார். அதாவது ரெண்டு விஷயங்களை யதார்த்தமா பார்க்கணும். விஜயால பாதிப்புன்றது இப்போ நீங்க சி ஓட்டரை கடந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம். ஒன்று, சிறுபான்மை பட்டியலின மக்கள், இந்த ஓட்டு எந்த பக்கம் இருக்குது, எந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது திமுக கிட்டேருந்து திமுக ஆதரவு ஓட்டுகள் விஜய் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது யதார்த்தமா. ரெண்டாவது, விஜய் கிட்ட போகக்கூடிய வாய்ப்பு ஆமா, ஏன்னா சிறுபான்மை அந்த ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்க செய்யும். அது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் எடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வாக்காளர்கள், புதிய தலைமுறை வாக்காளர்கள். அது இயற்கையாக இந்த நேரத்தில் எப்படின்னா ஒரு புதிய கட்சி பரிணாம வளர்ச்சி அப்படின் போது மரபு சார்ந்த புதிய வாக்காளர்கள் அதிமுக திமுக இருப்பாங்க. மற்றபடி எந்த சைடும் சாராத புதிய வாக்காளர்கள் கடந்த காலத்தில் இப்போ சமீபத்தில் ஒரு 5-10 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் கிட்ட போனாங்க. அந்த வாக்குகள் விஜய் அறுவடை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்போ பாதிப்பு அதிகமாக மற்ற இடத்துல பாதிப்பு இருக்கும், அதிகமாக வரக்கூடிய இடத்துக்கு திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் சீமான், இந்த ரெண்டு பக்கமும் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது விஜயால. அந்த தாக்கத்தால் தான் சொல்றேன், ஆளுங்கட்சி தோக்கும் எதிர்கட்சி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. சதவீதம் வேற, மெஜாரிட்டி கிடைக்குமான்றது வேற. அது வாய்ப்பு பாதிப்பு திமுகவுக்கும் நம்ம சீமானுக்கும் தான் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரே கருத்து சுருக்கமா இடைவெளி அருந்ததியர் உள்ஒதுக்கீடு கலைஞர் கொண்டு வந்தாங்க. அந்த மக்கள் அவரை தெய்வமா பாராட்டுறாங்க. ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்தாங்க. அதை எடப்பாடி இன்னைக்கு கொங்குல ஜெயிக்கிறதுக்காக சாதி அரசியலுக்காக ஆதரிக்கிறார். சீமான் தான் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் 5% உயர்த்தி கொடுக்கணும்னு நினைக்கிறார். சமூக நீதியை சூறையாடக்கூடிய நபர்கள் எல்லாம் பறையர்களுக்கும் தேவேந்திர குல வேளாளருக்கும் ஓட்டு போட தெரியாதுன்னு சமூக நீதியை சூறையாடக்கூடிய நபர்கள் நினைத்தார்கள் என்றால் ஏமாந்து போவார்கள். திரு ராம்கி, இன்னைக்கு பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சின்ன சின்ன உட்பூசல் பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது, எல்லாரும் ஒற்றுமையா செயல்படணும் அப்படின்னு பேசியிருக்காரு. அதிமுக பாஜகவுக்குள்ள இப்ப இணக்கம் அதிகரிச்சிருக்கா? இல்ல, கிரவுண்ட்ல இது ஒரு கூட்டணி சம்பந்தமான விஷயம். நான் பல இடத்துல போய் பார்க்கிறேன், அதனால தெரியும். எடப்பாடி அவர்கள் சுற்றுப்பயணம் அதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுபொருளா இருக்குது. களத்தில் இது கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள் பெரிய அளவு பேசப்படுவதில்லை. அவங்க பாக்குறது எடப்பாடி அவர் பேசின விஷயம், உள்ளூர் பிரச்சனைகள், இதுதான் பாக்குறாங்க. கூட்டணி விஷயம் நம்ம மாநில அளவுல பேசுறோம், விவாதங்கள்ல பேசுறோம். ஆனா இந்த கூட்டணி அரசு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வைக்கும்போது அந்த உட்பூசலுக்கு காரணமாக இருக்கிறதே பாஜக தானே. அவங்க தானே அடிக்கடி பேசுறாங்க. அதிமுக அதை பத்தி பேசதே கிடையாது. தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவது பாஜக தான். அப்ப அதையும் அவங்க சொல்லிட்டு உட்பூசல் இருக்குதுங்கிறத அக்னாலஜ் பண்றாங்க. அதை நாங்க தீர்த்து வைப்போம். எப்படி தீர்த்து வைக்க போறீங்க? உங்களுக்கு நீங்க ஒன்னு செய்ய வேண்டிய வேலையே அதுதான். கூட்டணியை ஒரு ஹாப்பியா வச்சுக்கணும், எந்த விதமான பூசலும் அதை பார்த்துக்கிட்டாலே போதும். அதுதான் பாஜக செய்ய வேண்டிய வேலை. அதுவே அவங்க செய்யல. அது பிரச்சனைக்கான காரணம் மையப்புள்ளியாவே அவங்க தான் இருக்காங்க. ஏண்டா இந்த ஒன்றிணைந்த அதிமுகங்கிற வார்த்தை இருக்குல்ல, நான் ரொம்ப எளிமையா இருக்கிறேன். எதற்காக ஒன்றிணைய வேண்டும்?
ரொம்ப சிம்பிள். இரட்டை இலையை காப்பாற்ற வேண்டும். எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி திரும்ப கொண்டு வரணும். இதுதானே. இதற்கு நீங்கள் அதிமுக சேரலாம், இல்ல அந்த என்டிஏ கூட்டணியிலே இருக்கலாம், இல்ல அந்த கூட்டணிக்கு வெளியில இருந்து கூட ஆதரிக்கலாம், இல்ல ஆதரிக்கவே இல்லைன்னா அமைதியாக இருந்தாலே நீங்க இரட்டை இலைக்கு ஆதரவான நிலைப்பாடு தான். இப்படி ஒரு நிலைப்பாட்டை சசிகலாவால் செய்ய முடியும். இந்த 4 ஆண்டுகள்ல அவங்க சாட்சி, அவங்க மௌனமா இருந்து பார்த்தாங்க. ஒரு டிப்பிக்கலா ஒரு சாமானிய ஒரு அதிமுக தொண்டரை எப்படி செய்வாங்களோ அதைத்தான் சசிகலா தொடர்ந்து செஞ்சிருந்தாங்க. தீய சக்தி திமுக அப்படிங்கிற ஒரே ஸ்டாண்ட் மட்டும்தான். அவங்க பாஜக ஆதரவா எதிர்ப்பா, எடப்பாடி ஆதரவா எதிர்ப்பா, அந்த மாதிரியான டைவர்ஷனே கிடையாது. தீய சக்தி திமுக அப்படிதான். இது போன்ற நிலைப்பாட்டை தினகரனாலேயோ ஓபிஎஸ் ஆலையோ நிச்சயமா எடுக்க முடியாது. அவங்களுடைய தடுமாற்றம் அவங்களுக்கு இருக்குது. ஒவ்வொரு நீங்க ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இருந்து ஆரம்பிச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரைக்கும் அவங்க தீய சக்தி திமுக மட்டும் சொல்லல, பாஜக தலைமை, பாஜக ஆதரவான நிலைப்பாடு இருப்பாங்க. நீங்க ஓபிஎஸ்ஏ நீங்க அமித்ஷா அவர்களுடைய அப்பாயின்மெண்ட்டோ மோடி அவருடைய அப்பாயின்மெண்ட் கிடைக்கலன்னா அவர் எங்க போறார்? திமுக தலைமையை போய் பார்க்க போறார். இப்ப தினகரன் என்ன சொல்றாரு இன்னைக்கு? அவருக்கு அவர் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னா என்ன சொல்றாரு? 2006 தேர்தல் போல 2026 விஜய் இருப்பார். அவருக்கு ஒரு ஆப்ஷன், அது ஒரு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்றாரு. இவங்களுக்குள்ள தடுமாற்றம் இருக்கிறது. ஓபிஎஸ் தினகரன் தடுமாற்றம் இருக்குது. அவங்களால வெறுமனே நாங்க தீய சக்தி திமுக எதிர்க்கிறோம், இரட்டாலைக்காக நாங்க எதை வேணாலும் செய்வோங்கிறத நிறுத்த முடியாது. அதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அவங்களுடைய அடுத்த நிலைப்பாடு தேவைப்படுது. அவங்க பாஜக ஆதரவா இருக்காங்களா, எதிர்ப்பா இருக்காங்களாங்கிற அந்த விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டியிருக்குது. அது அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கலை தருது. அதனாலதான் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை, இந்த மாதிரியான தொடர்ந்து விவாதங்கள் வருது. சசிகலா அவருடைய கணக்குகள் ரொம்ப தெளிவான கணக்குகள், எளிமையான கணக்குகள். நான் ஒரு சாதாரண தொண்டர், நான் அதிமுக ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்க்கிறேன், தீய சக்தி திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும், அவ்வளவுதான் சிம்பிள். அதுக்கு முன்னாடி பெரிய அரசியல் கணக்குகள் வெளிப்படையா நமக்கு தெரியல, பின்னணியில் கணக்குகள் இருக்கலாம். இல்ல ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றதே அவங்க குறிப்பிடுறாங்க இல்லையா? இதுதான் அவங்க சசிகலா அவர்கள் சொல்றதுதான் நான் அதை ஒரு தொண்டரா நான் பாக்குறேன். இது சாமானிய தொண்டர் மனதில் இருக்குது. ஆனா இதையே ஒன்றிணைய வேண்டும் தினகரன் சொல்வதற்கு பின்னாலே கணக்குகள் இருக்கிறது, ஒன்றிணைய வேண்டும் ஓபிஎஸ் சொல்வதற்கு பின்னாடி கணக்கு இருக்கு. அது என்ன கணக்குன்னா அவர்கள் சார்ந்த கணக்குகள். அவர்கள் தங்களுடைய இடம் பறிபோயிடக்கூடாதோ, தங்களுடைய நிலை எங்களுடைய செல்வா குறைந்து விடக்கூடாதுங்கிற ஒரு கணக்கு உள்ள இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சிக்கலோ தடுமாற்றமோ சசிகலாவுக்கு இல்ல. இப்படி கேக்குறேன், ஒன்றிணைப்பு அப்படின்றது சாத்தியமாகுமா? ஒன்றிணைப்பு இல்லாம வெற்றி சாத்தியமாகுமா? ஒன்றிணைப்புன்னு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதனால ஒரு வெற்றி கிடைக்கும்லாம் சொல்ல முடியாது. ஒரு பர்செப்ஷன் உருவாகணும். அது ஆல்ரெடி கூட்டணி உருவாகி விட்டது. இதற்கு மேல அந்த கூட்டணி வெற்றிக்காக யாரெல்லாம் பாடுபடுறாங்களோ அதனால இவங்க இவங்க பிரச்சாரம் செய்துதான் அந்த கூட்டணிக்கு ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்கிற நிலைமையில இவர்கள் 3 பேருமே இல்ல. அதுதான் நிதர்சனம். அவங்க வெளியிலே இருந்து ஆதரிக்கலாம், இரட்டைலைக்காக நாங்கள் ஒரு தியாகம் செய்யறோம் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். பட் அவங்களால செய்ய முடியாது. அவங்க தங்களுடைய நிரூபிப்பதற்காக சில விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கு. அது பெரிய அரசியல் தடுமாற்றங்களுக்கு போய் முடியும். அதனால எப்படி பார்த்தாலும் இந்த ஒன்றிணைந்த அதிமுக, வில்சன் சொல்ற போல சசிகலா அவருடைய அறிக்கையில சொல்லுது, திமுக அதிமுக விலக்கப்பட்டவர்கள் விலகியவர்கள் எல்லாரும் உணைந்து நிறைய பேர் திமுக நிறைய பேர் வரணும், திமுக அமைச்சர்கள் நிறைய பேர் இங்க அதிமுக வரணும். சோ அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதுதான் எடப்பாடி அவருடைய வெற்றிக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான காரணமா அமையாது. அது வந்தா நல்லது. ஆனா அதற்காக அது இல்லங்கிறதுக்காக தோற்று போவதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். டாப் 2 அப்படின்ற விஷயத்துக்கு தான் திரு விஜய் அவர்களும் எய்ம் பண்றாரு. அப்போ அதிமுக பாஜக எப்படி சமாளிக்க போகுது விஜய்? விஜயை எதிர்கொள்வதில் எல்லா கட்சிகளுக்குமே கூட்டணியாக எல்லா தனிப்பட்ட கட்சிகளுக்கு மிகப்பெரிய சிக்கல் தான். ஏன்னா அவங்களுடைய பாப்புலர் ஒரு சினிமா நடிகர் வந்திருக்காரு. அப்படிங்கும்போது கணிசமாக எல்லா கட்சிகளுடைய ஆதார வாக்குவங்களும் அவர் கை வைப்பார். நிச்சயமா இருக்கு, அதை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனா அதற்காக நீங்க இந்த கூட்டணி விஷயங்கள், அதாவது நீங்க அதிமுக பாஜக கூட்டணியோட பெரிய பிளஸ் என்னன்னா அந்த எபிலிட்டி, எங்களால் ஆட்சிக்கு வர முடியும் அப்படிங்கிற ஒரு வல்லமை இருக்குல்ல, அது அவங்களால முடியும். ரெண்டாவது அவர் ஆட்சியில் இருந்தவர்கள், அதிமுக ஏற்கனவே ஆட்சியில் இருந்தது, நாங்க என்னென்னலாம் பண்ணிருக்கோம், இவங்க என்னெல்லாம் பண்ணல, நாங்க வந்தா என்ன பண்ணுவோங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுக்க முடியும். அதை விஜயாலேயோ சீமானாலேயோ கொடுக்க முடியாது. அவர் இன்னும் அதிகாரத்தில் உட்காரவில்லை, அவங்களுக்கு அந்த ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. சோ அதுல அவங்க பின்தங்குவார்கள். அவர் என்னாலுமே அவங்களால திமுக வலுவான 2ஆம் இடத்திற்கு சீமானாலேயோ விஜயால வரவே முடியாது. சோ அப்படி இருக்கும் 2ஆம் இடம்ங்கிறது திமுக அதிமுக பாஜக கூட்டணி கிளம்பு. சரி ரைட், குறுக்கிட வரும் நீங்க திருக்கேசி. அதாவது ஒன்றுபட்ட அதிமுக பத்தி அவர் ஒரு பார்வையை சொன்னாரு. நீங்க எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆருக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் தனியா இருந்தாங்க, கட்சிக்கு அப்பாற்பட்டு. அவர்கள் அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள், ஆதரித்தார்கள். ஜெயலலிதா அம்மா காலத்துல அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபாலோயிங் இருந்தது. அவங்க தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் அதிமுகவை ஆதரித்தார்கள், வாக்களித்தார்கள். அதனால அந்த வெற்றி சுலபமாச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு என்று எந்த தனிப்பட்ட வாக்கு வங்கியும் இல்லை. அவருக்கு அதிமுக தொண்டர்கள்ல வேணும்னா ஒரு 75%, 80%, இன்னும் எடப்பாடி ஆதரிக்கிறவங்க சொல்லலாம் 95% இருக்கலாம். ஆனால் பொதுமக்களது பார்வையில் அம்மா மறைகிற ஜெயலலிதா அவர்கள் இறக்கிற பொழுது இருந்த அந்த அதிமுக ஒற்றுமையாக இருந்தால் மட்டுமே தான் அவர்கள் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள்.
சமுதாய ரீதியாக, மண்டல ரீதியாக எடப்பாடி பழனிசாமி இஸ் நாட் அ டால் லீடர். இன்றைக்கு அந்த சம அந்தஸ்து கொண்ட பல தலைவர்கள் அதிமுக இருக்கிறாங்க, பிரபலமானவர்கள் பலர் இருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை. எம்ஜிஆர் காலத்துல எம்ஜிஆர் தான் ஒண்ணு, அதுக்கப்புறம் எல்லாம் சைபர். ஜெயலலிதா அம்மா காலத்துல அவங்க தான் ஒண்ணு, மிச்சம் எல்லாம் சைபர். இன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி வேணா ஒரு 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், அதுக்கப்புறம் 4, 3, 2, 1 நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால ஒன்றிணைவு தேவைங்கிறீங்க. கட்டாயம் ஒன்றிணைனா எந்த காலத்திலையும் ஆட்சிக்கு வர முடியாது. அதே போல விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்க முடியும். தன்னை ஒரு எம்ஜிஆராக அவர் உருவாக்க நினைக்கிறார். மதுரையில் எம்ஜிஆர் மன்ற மாநாடு நடந்தது. நான் எம்ஜிஆருக்கு பக்கத்துல இருந்தேன். அந்த தொண்டர்கள் ஓடி வர்றாங்க. காவல்துறையினர் அந்த தொண்டர்களை அடிக்கிறாங்க. அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எம்ஜிஆர் அந்த போலீஸ்காரரை அடிப்பதற்கே எந்திரிச்சிட்டார். அவ்வளவு கோபத்தை எம்ஜிஆர் நான் பார்த்ததே இல்லை நேரடியாக. அந்த தொண்டனை ஒரு காவல்துறையினர், அதுவும் எம்ஜிஆரை நோக்கி ஓடி வர்றாங்க, தற்காப்புக்காக அந்த கூட்டம் வந்துடக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. ஆனா அதை அவர் பொறுத்து கொள்ளல. ஆனா தன் கண் முன்னால தன் கட்சியினுடைய தொண்டர்கள் அல்லது தன்னுடைய ரசிகர்கள் அந்த பவுன்சர்ஸால் அப்படியே தூக்கி வீசப்படுறாங்க. இவர் அதை அப்படியே பார்த்துட்டு போறார். அது ஒரு சினிமா நடிகரோட ஆட்டிட்யூட், ஒரு ரசிகர் மன்றத்தோட காட்சிகள்ல திரு வில்சன் குறுக்கிட வருகிறார். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப அதிமுக ஒன்றிணையணும் இந்த வார்த்தை எல்லாம் பழைய வார்த்தைகள் ஆயிடுச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம கேசிபி சொன்ன மாதிரி தலைவர்களை விட்டுருங்க, தொண்டர்கள் எல்லாம் அந்த பக்கம் நிற்கணும் அப்படின்னு அவர் சொல்றதுல உண்மை இருக்குது. ஆனால் என்னன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சுன்னு தான் நான் சொல்றேன். அதாவது தொண்டர்கள் மட்டும் இல்லை, மக்களை பொறுத்த வரைக்கும் கூட இன்றைக்கு என்ன ஒப்புமை என்றால், திமுக ஆட்சியில எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து இன்றைக்கு ஏமாற்றங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. அதாவது தொண்டர்களை தாண்டி, மக்கள்களை தாண்டி, நடுநிலையாளர்களை தாண்டி எல்லாரும் பெர்செப்ஷன் என்னன்னா, திமுக ஆட்சி அனுப்பப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்தை நிரப்பக்கூடிய இடத்துல அதிமுகவும் எடப்பாடியும் இருக்கிறார் அப்படின்ற ஒரு பெர்செப்ஷன் வந்துருச்சு. இதுக்கு கவுண்டர் கொடுக்கிற இடத்துல தான் விஜய் அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதை பற்றி தான் நம்ம யோசிக்கிறோம் ஒழிய, இப்ப நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் எங்களுக்கும் தான் போட்டி விஜய் சொல்றாருன்னா, அது பாதி பேர் என்ன நினைப்பாங்கன்னா, 2ஆம் இடத்திற்கு 2 பேருக்குள்ள போட்டி போல அப்படின்ற எண்ணத்துக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படின்ற விஷயம் இடத்துல தான் விஜய் தன்னை பொசிஷன் பண்ணிக்கிறார். அப்படி ஆல்டர்னேட்டிவ் அதிமுக அந்த இடத்துல உட்காருது. அது கூட இருக்கிற தொண்டர்களோ இல்ல தலைவர்களோ சேர்ந்தாங்கன்னா கரை சேர்க்கப்படுவாங்க. ரவீந்திரன், என்ன திட்டம் வச்சிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி விஜய் சமாளிக்க? அதிமுக பாஜக கூட்டணியில சகோதரர் கேசிபி சொல்றது மாதிரி கூட்டணி ஆட்சி பிரச்சனை இருக்கதா நான் கருதல. சீட் ஷேரிங் தான் பிரச்சனை. அதில் எடப்பாடி பழனிசாமி கடந்த கால வரலாற்றை பார்க்கும்போது ரஃப் அண்ட் டஃப்பாக ஷீட் ஷேரிங் பண்ணவர் தான். 5 சீட்டோட பாஜகவை நிறுத்தினவர் தான். 20 சீட்டோட பாஜகவை நிறுத்தினது தான். அதே மாதிரி சீட்டு தர மாட்டாங்கன்னு சொல்லும்போது கூட்டணி 2 முறை உடஞ்சிருக்குது. கடந்த கால வரலாறு அவர் வெரி ஹார்ட் பார்கெனருங்கிறது. இந்த முறை அண்ணாமலை தான் எடுத்து வச்சிருக்கிற ஓட்டுக்குரிய சீட்டு வேணும்னு கேட்கிறாரு. யார் ஜெயிக்கிறா யார் தோக்குறாங்கிறது, யார் மன உறுதியோட நிற்கிறாங்கிறது அந்த கட்சிக்குள்ள விஜய்க்கு சொல்றேன், ஜனவரி மாதம் தெரியும். விஜயை பொறுத்தவரையும் கடந்த கால வரலாற்றை வச்சு தான் நான் சொல்றேன். எந்த ஒரு புது ஃபோல்ஸ் வரும்போதும், என்டிஆரா இருந்தாலும் சரி, சிரஞ்சீவியா இருந்தாலும் சரி, விஜயகாந்த் கமல்ஹாசனாலும் சரி, ஆளுங்கட்சிக்கு அதனால பாதிப்புகள் மிக குறைவு. தோத்துக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிகள் தான், ஆளுங்கட்சியை தோக்கடிக்க முடியாம தொடர் தோல்வி இருக்கக்கூடிய கட்சிகள் தான் பலகீனம் அடைஞ்சிருக்குது. விஜயகாந்த் வரும்போது ஜெயலலிதாவின் வாய்ப்பு தான் பாதிக்கப்பட்டது. கமல்ஹாசன் எடுத்தது ஜெயலலிதா கிட்ட இருந்த ரெட்டேல வாக்குகளை தான் கமல்ஹாசன் எடுத்தார். அந்த மாதிரி விஜயின் பாதிப்புங்கிறது தோல்வி வளையத்தில் இருக்கக்கூடிய ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியை தான் ஒரு சினிமா ஹீரோ எம்ஜிஆர் ஜெயலலிதா தலைமையில் இருந்த கட்சிக்கு இன்னைக்கு ஈர்ப்பு சக்தியற்றவர் தலைவராக இருக்கும் போது விஜயோட வாக்குல பெரும்பகுதி அதிமுக தான் வரும். பெரும்பகுதி அதிமுக தான் வரும். இல்ல, ஒரு பக்கமா சொல்றாரு. அதாவது விஜய் வரும்போதும் கமல் வரும்போதும் ஆளுங்கட்சி தோற்றது, எதிர்கட்சி ஜெயிச்சது. ரெட்டலையை குறி வச்சு சொல்றாரு அவர். அது ரெட்டலையை குறி வச்சுல உதயசூரியனாலும் அதுதான் சொல்ற. ஆளுங்கட்சி தோற்றது, எதிர்கட்சி ஜெயிச்சது, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. அதனால அந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது விஜயால. அது யாருக்கு பாதிப்பு யாருக்கு ஆதாயன்றது கிடையாது. ஆக மொத்தத்தில் எதிர்கட்சியை வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த இடத்துல யார் இருக்கா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக இருக்கிறது.
ஏன்னா 31 ஆண்டுகளும் ஆட்சி செய்த கட்சி, அப்போ பெரும்பான்மையாக வச்சிருக்கிற கட்சி, இன்னைக்கும் எம்எல்ஏக்களை அதிகாரப்பூர்வமான எதிர்கட்சியாக இருக்கிற கட்சி. அப்போ அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல வந்து அதிமுக தான் இருக்கிறது. அது அவருக்கு கருத்து, என் கருத்து. ஒருதலை பட்சம் அவர் சொல்றது தவறு. சரி சரி, இதையே நான் உங்களோட இறுதி கருத்தா எடுத்துக்கிறேன். இந்த அமர்வில் பங்கேற்ற 4 விருந்தினர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேர்பட பேசி நிறைவடைகிறது. இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான